श्रीरणिनाथ सद्गुरु श्री साई बाबा की जय। ஓம் சாய்ராம். சாய் மகிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பாபா கேட்கும் தட்சணையான 11 ரூபாய்க்கான சூட்சமம். ஏன் நிறைய சாய் பக்தர்கள் இன்றும் 11 ரூபாயை பாபாவுக்கு தட்சணையாக வழங்குகின்றனர் என்று தெரியுமா? அதுக்கான விளக்கத்தை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது சாய்பாபாவுடைய மகாபக்தர் உத்வேஷ் புவா, அவரை ஷாம்தாஸ் பாபா அப்படின்னுட்டும் கூப்பிடுவாங்க. இந்த மகாபக்தருக்கு பாபா அவருடைய கஃப்னியை கொடுத்துருக்காரு. அதோட நிறைய அற்புதங்களும் செஞ்சிருக்காரு. இவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே அவர் துறவிகள் மற்றும் சாதுக்களை சந்திக்கிறதும் அவங்களுடைய தரிசனத்தை பெறதும் வழக்கமாக வச்சிருந்தார். அதே மாதிரி நிறைய புனித யாத்திரைக்கு போகிறதும் அவர் ரொம்பவும் விரும்பினார். 1904ஆம் ஆண்டு 1904 முதல் முறையாக அவர் ஷீரடிக்கு வந்தார். ஷாம்தாஸ் பாபா வார்தால இருந்து ராமேஸ்வரத்துக்கு கால்நடையாக ஒரு விரிவான யாத்திரையை மேற்கொண்டார். அவர் கஜானன் மகாராஜா தரிசனம் பண்ணின போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஷாம்தாஸ் பாபாவை ஷேல்கானுக்கு தெற்கே வந்து போகும்படி சொன்னார். அங்கே தன்னுடைய குருவை ஷாம்தாஸ் சந்திப்பார் அப்படின்னாரு கஜானன் மகாராஜ். அதே மாதிரி இன்னொரு துறவி சிவாலியை சேர்ந்தவர், அவருடைய பெயர் ஹரிஹர் பாபா அப்படின்ட்டு. அவர் வந்து ஹரிஹர அப்படின்ற அந்த மந்திரத்தை தவிர வேறு எதுவும் உச்சரிக்க மாட்டார். அவர் ஷாம்தாஸ் கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, மேற்கு திசையில் இருக்கிற ஷிலாதி அப்படின்ற ஷீரடி, அதாவது அந்த காலத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா ஷீரடியை ஷிலாதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால ஷிலாதி அப்படின்ற இடத்துல தன்னுடைய மோக்ஷ குருவை சந்திப்பார் அப்படின்னாரு ஹரிஹர் பாபா. ஷாம்தாஸுக்கு ஷிவாலியில் அவருடைய பயணத்துக்காக ஒரு முரட்டு குதிரை கொடுக்கப்பட்டது. அந்த குதிரை ரொம்பவும் ஒரு மோசமான இயல்புடையது. என்ன அப்படின்னா, தனக்கு முன்னாடி யாராவது நின்னா அவங்கள கடிக்கிறதும் பின்னாடி யாராவது நின்னா அவங்கள உதைக்கிறதும் வழக்கமாக வச்சிருந்தது. ஆனாலும் கூட ஷாம்தாஸ் பாபா அந்த குதிரையை தன்னோடு அழைச்சிண்டு துறவிகளின் நிலம் அப்படின்னு சொல்லப்படுற அகமத் நகர் மாவட்டத்துக்கு வந்தார். பேலாப்பூர்ல கேஷு கோவிந்துடைய சமாதியை தரிசனம் பண்ணிட்டு கோப்பர்கானுக்கு வந்தடைஞ்சாரு ஷாம்தாஸ் பாபா. அங்க கோதாவரி நதியில புனித நீராடிட்டு நாம ஜபமெல்லாம் செஞ்சுட்டு கடைசியா ஷாம்தாஸ் ஷீரடிக்கு வந்தார். அப்போல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஷீரடியில நிறைய இந்த கருவேல மரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பபுள் ட்ரீஸ், அது அங்கே நிறைய இருந்தது. அப்போது ஷாம்தாஸ் பாபா என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய குதிரையை இந்த கருவேல மரத்தில் கட்டினார். அந்த குதிரை சும்மா இருக்க மாட்டேங்கிறது இல்லையா, வழிப்போக்கர்களெல்லாம் தாக்கிறதுனால அதனுடைய வாயை இருக்க கட்டினார். அதனுடைய பின்னங்கால்களை வேறொரு மரத்தில் கட்டி வச்சார். இதை அவர் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்போதான் ஷாம்தாஸ் பாபாவை பார்க்குறார். அவருக்கு இவர் தான் பாபான்றதெல்லாம் தெரியாது. யாரோ ஒரு பக்ரி நடந்து போயிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சார். அந்த பக்ரி கிழிஞ்ச கஃப்னியை போட்டுட்டு கையில் ஒரு தகர டம்ளரோட போயிட்டுருக்கார். ஷாம்தாஸ் பாபா அந்த பக்ரி கிட்ட போயிட்டு ஷீரடியின் சாது எங்கே தங்கியிருக்காரு அப்படின்ட்டு ரொம்ப பணிவாக தான் கேட்டார். இந்த கேள்வியை கேட்ட உடனேயே அந்த பக்ரி, அதாவது நம்முடைய பாபா, ஷாம்தாஸை கடுமையான வார்த்தைகளால் திட்டி தீர்த்தார். கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, என்ன வார்த்தைகளை உபயோகம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணினார். ஆனால் அது எல்லாமே மறைமுகமாக ஷாம்தாஸை பாபா ஆசீர்வாதம் பண்ணினார். இந்த விஷயம் ஷாம்தாஸ்க்கு தெரியாது இல்லையா, அதனால் இது அவரை ரொம்ப காயப்படுத்திட்டு. அப்போது அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, பேசாமல் நம்மளுடைய கிராமத்துக்கே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறார். கொஞ்ச நேரம் கழித்து அவருடைய மனசில் ஒரு எண்ணம் வருது. அவர் ஒரு வயசான உடல்நிலை சரியில்லாத ஒரு மனிதர். அவர் ஒரு சாதாரண கேள்விக்கு சரியாக பதில் கொடுக்காம என்னை இப்படி திட்டாரு. அதனால என்ன, சரி போ, நம்ம பாட்டுக்கு வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் ஷீரடி கிராமத்துக்குள்ளே வராரு. அதுக்கப்புறம் அங்கே கேட்டு துவாரகாமாய் மசூதிக்கும் வந்துடுறார். மசூதிக்கு பக்கத்தில் ஒரு குடிசையில் ஒரு வயதான அம்மா பாக்ரி மற்றும் இந்த பிட்லாவை பண்ணிகிட்ருக்காங்க. அது பாக்ரி அப்படின்றது சப்பாத்தி மாதிரி ஒரு இது, பிட்லா அப்படின்றது ஒரு குழம்பு மாதிரி கெட்டியாக இருக்கும், அது ஒரு சைட் டிஷ் மாதிரி வச்சுப்போமே, அதை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அம்மா கிட்ட ஷாம்தாஸ் என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஷீரடி துறவியை பற்றி விசாரிக்கிறார்.
அந்த அம்மா அவர்கிட்ட சாய்பாபா வெளியில் போயிருக்காரு, ஆனால் அவர் எப்போ திரும்ப வருவாருன்றது சொல்லலை அப்படிங்கிறாங்க. அதனால் அவர் மசூதிக்கு திரும்புறதுக்கு முன்னாடி அந்த அம்மா வந்து சாப்பிட்றதுக்காக பாக்ரி தயார் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஷாம்தாஸ் பாபா அந்த பக்ரியுடைய தோற்றத்தை பற்றி விசாரிக்கிறார். யார்கிட்ட? அந்த அம்மா கிட்ட. அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாபாவுடைய அந்த கிழிஞ்ச கஃப்னி, அந்த தலைக்கவசம், இதை பற்றிலாம் அவங்க சொல்கிறாங்க. அப்போவே இவருக்கு வந்து புரிஞ்சு போயிடுது, நம்ம பார்த்தது பாபா தான் அப்படின்றத இவருக்கு தெரிஞ்சுக்கிறார். கொஞ்ச நேரம் கழித்து சுற்றி முற்றி பார்க்குறாரு. மசூதியுடைய முன்புறம் பார்க்குறாரு, குப்பைகளெல்லாம் கொட்டி கிடக்குது. ஆனால் துவாரகாமாயி மசூதிக்குள்ளே வந்து நல்லா சுத்தமாக இருக்குது. அந்த மசூதிக்குள்ளே 4 விளக்குகள் வந்து நல்ல எரிஞ்சிட்ருக்கு. அது எல்லாத்தையும் இவர் பார்க்குறாரு. அதே மாதிரி கொஞ்சம் மங்கி போன பழைய சாமந்தி பூவு, மாலைகள், சில புது மாலைகள், இதெல்லாம் வந்து அங்கே இருக்குது. இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஷாம்தாஸ் திரும்பி போகும்போது அங்கே இருக்கிற அந்த தீபங்கள் எல்லாத்தையும் பார்க்குறாரு. அந்த முழு அமைப்பையும் வந்துட்டு பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறார். அந்த வயதான பெண்மணி ஒரு ஹிந்து, சாது வந்து ஒரு முஸ்லீம் பக்ரி அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் ஷாம்தாஸுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருந்தது. மசூதியில் அக்னி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் குழம்பி போயிருந்தார். அப்போது அங்கே பாபா தன்னுடைய குதிரையை வந்து தட்டிட்டு இருக்கிறது வந்து பார்க்குறார். அங்கே பாபா தன்னுடைய குதிரையுடைய வாயில் ஒரு கையை வச்சு மறு கையில் அதனுடைய தலையை வந்து தட்டி கொடுக்குறார். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஷாம்தாஸ் என்ன பண்ணார் அப்படின்னா, பாபா கிட்ட போயிட்டு, மகாராஜ் ஜாகிரதையாக இருங்க, இது ஒரு முரட்டு குதிரை, ரொம்ப கொடூரமாக கடிக்கும் அப்படின்னார். கொஞ்ச நேரம் கழித்து அவரே முன்னாடி போயிட்டு பாபாவுடைய பாதத்தில் அவர் தலையை வச்சார். கொஞ்ச நேரம் கழித்து எழுந்திருச்சு நின்று பாபா கிட்ட அவர் மனசில் இருக்கிற கேள்வியை வந்து கேட்டார். என்ன கேட்டார் அப்படின்னா, மகாராஜ் நான் எங்கே எப்போ என்னுடைய குருவை பார்ப்பேன் அப்படின்னார். இன்னும் குதிரையை தட்டிக்கிட்டே பாபா அவருக்கு பதில் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் எங்கிருந்து வந்தீங்க அப்படின்றத சீக்கிரமே புரிஞ்சுப்பீங்க, நான் ஒரு பைத்தியக்கார பக்கீர் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா 5 வருஷங்களுக்கு அப்புறமா எல்லாம் தெளிவாயிடும், சரி போங்க இன்னைக்கு புறப்பட்டு உபவாசம் செய்யுங்க அப்படின்னார். இங்கே உபவாசம் அப்படின்றது பாபா அவருடைய சாதனாவை சொல்கிறார். அதாவது அந்த ஆன்மீகத்தில் வழிபாடு முறைகளெல்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறமா பாபாவும் ஷாம்தாஸும் துவாரகாமாய் மசூதிக்கு திரும்பினாங்க. அப்போது ஒரு பக்தர் தேங்காய் பிரசாதம் வச்சுட்டு போயிருக்காரு. பாபா அதை வந்து உடைச்சு அதுலேருந்து பாதியை எடுத்து ஷாம்தாஸ்க்கு கொடுத்தாரு. அப்போது பாபா என்ன சொல்கிறார் ஷாம்தாஸ் கிட்ட அப்படின்னா, ஒரே நேரத்தில் ஒரு முழு பாக்ரி, அதாவது இந்த சப்பாத்தி மாதிரி சொன்னேன் இல்லையா, அந்த முழு பாக்ரி எப்படி வயிற்றுக்குள்ளே போக முடியும்? இதை 5 வருஷங்களில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, அப்போ நாம் சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதனால் பாபா எதுவுமே அர்த்தம் இல்லாமல் சொல்ல மாட்டார் இல்லையா. பாபா அப்படி சொல்லி ஷாம்தாஸை வந்து அனுப்பி வச்சார். அதுக்கப்புறமா ஷாம்தாஸ் பாபாவை வணங்கிட்டு கோப்பர்கானுக்கு புறப்பட்டு போய் மற்ற யாத்திரிகளோடு சேர்ந்து தன்னுடைய யாத்திரையை வந்து தொடர்ந்தார். சரி, இப்போ இது வரைக்கும் ஷாம்தாஸ் வந்து பாபாவை முதல்ல சந்திச்சப்போ என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. அடுத்தது என்ன அப்படின்னா, 2வது முறை வந்து ஷாம்தாஸ் துவாரகாமாய்க்கு போகும்போது பாபா வந்து இந்த கோதுமையை அரைச்சிட்டு இருக்கார். அப்போது நிறைய கேள்விகள் வந்துட்டு ஷாம்தாஸ்க்கு தோணுது. அதெல்லாம் பாபா கிட்ட கேட்குறாரு. இப்போ இந்த கேள்விகளெல்லாம் நாமும் கேட்கும்போது பாபா என்ன பதில் கொடுக்குறாரு அப்படின்றது நமக்கும் புரிய வரும், நமக்கும் அது உபயோகமாக இருக்கும். சரி, அது என்னன்னு சொல்லிட்டு கேட்போமா. அதாவது துவாரகாமாய் மசூதிக்கு ஷாம்தாஸ் போகிறார். அப்போது பாபா கோதுமை அரைச்சிட்டு இருக்காரு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, துவாரகாமாயுடைய கருவறைக்கு போயிட்டு உட்கார்ந்தப்ப பாபா வந்து கோதுமை அரைக்கும்போது பாடுறதும் வேதாந்தத்தை பேசுகிறதும் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்துகிறத பார்க்குறார். ஷாம்தாஸ் என்ன பண்ணுறார், பாபாவை பார்த்து, பாபா ஏன் இந்த திருக்கையை வந்துட்டு இங்கே வச்சுருக்கீங்க, ஏன் இதை அரைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். பாபா அதுக்கு, யார் என்கிட்ட வந்தாலும் அவங்களுக்காக நான் இதை அரைக்கணும் அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார் பாபா? யார் என்கிட்ட வந்தாலும், பாபா வந்துட்டு துவாரகாமாயில் வந்து பார்க்கறதுக்கு வராங்க இல்லையா, அவரை பாபா சொல்கிறார், யார் என்கிட்ட வந்தாலும் அவங்களுக்காக நான் இதை அரைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ ஆழமான அந்த அர்த்தம் இருக்குது அந்த வார்த்தையில்.
பாபா வெறுமை சொல்லலை. அதனால் பாபா தன்னுடைய பக்தர்களுடைய துன்பத்தையும் கர்மாக்களையும் அரைக்கிறார் அப்படின்றத ஷாம்தாஸ் புரிஞ்சுக்கிட்டார். இப்போ நம்மளுக்கும் தெளிவாச்சா? அப்போது பாபா தன்னுடைய பக்தர்களுக்காக எவ்வளோ ஒரு கஷ்டங்களை சிரமங்களை அனுபவிக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ஷாம்தாஸுடைய மனசு ரொம்ப அதிகமாக பாதிச்சுது. அடுத்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு முறை ஷாம்தாஸ் பாபா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் பாபா கிட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா, பாபா ஏன் என்னை அடிக்கடி ஷீரடிக்கு கூப்பிடுறதில்ல அப்படின்னு கேட்குறாரு. பாபா என்ன பண்ணுறார் அப்படின்னா, பக்கத்தில் பாலகணபத் சிம்பி உட்கார்ந்துருக்கார். அவரும் மகாபக்தர். அவரை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் இவரை அடிக்கடி கூப்பிடுறது கிடையாது, இருந்தாலும் நாங்கள் 15 நாட்களுக்கு ஒரு முறை சந்திக்கிறோம் இல்லையா ஷாம்தாஸ் அப்படின்னு பாபா கேட்டார். பாபா எதை சொல்கிறாரு அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஷாம்தாஸ்க்கு ஒரு பழக்கம் இருந்தது. என்ன அப்படின்னா, அதாவது பாபாவுக்கு அவர் ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை ஏகாதசி அன்னைக்கு கடிதம் எழுதுவார். பாபாவும் அதுக்கான பதிலை கொடுப்பார். பாபா அந்த கடிதங்களை பற்றி தான் சொல்கிறார். அதுக்கப்புறமா பாபா எப்பவும் போல் ஷாம்தாஸ்க்கு உதியை கொடுத்து அவரை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார். ரொம்ப பாசத்தோடு பாபா ஷாம்தாஸை பார்த்து, இப்போ நீ கிளம்புற இல்லையா, சரி ஷாம்தாஸ், நான் எல்லா தருணங்களையும் உன் கூடயே இருக்கேன் அப்படிங்கிறார். அல்லாஹ் மாலிக் உன்னை ஆசீர்வதிப்பார், எல்லாம் நன்மையாகவே நடக்கும் சரியா அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போது பாபா ஷாம்தாஸுக்கு ஒரு சத்திய வாக்கு கொடுத்துருக்காரு. பாபா வாக்கு கொடுத்தா நிச்சயமாக அது காப்பாற்றுவார், நமக்கு தெரியும். அது எப்படி ஷாம்தாஸுக்கு தேவையான ஒரு நேரத்தில் பாபா உதவி பண்ணி காப்பாற்றினார் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இந்த 11 ரூபாயை பாபா தட்சணையாக கேட்பார். ஏன் நிறைய பக்தர்கள் அந்த 11 ரூபாயை பாபாவுக்கு தட்சணையாக கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கான ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போமா? அதாவது ஒரு முறை ஷாம்தாஸ் பாபா கிட்ட இருந்து கடிதம் வந்ததுக்கப்புறமா 4 நாளில் ஷீரடிக்கு வந்தார். பாபா அவர்கிட்ட தினமும் 10 நாட்களுக்கு 11 ரூபாயை கேட்டார். எத்தனை நாட்களுக்கு? 10 நாட்களுக்கு 11 ரூபாயை கேட்டார். ஷாம்தாஸும் பாபாவுக்கு 11 ரூபாயை தினமும் கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் மசூதிக்கு மதியம் 3:30 மணி அளவில் ஷாம்தாஸ் வருவார். அப்போ பாபா அவர்கிட்ட தட்சணை கேட்பார். இப்படி 10 நாட்கள் கொடுத்துட்டே வந்தாரா. 11ஆவது நாள் எப்பவும் போல் ஷாம்தாஸ் கிட்ட பாபா தட்சணை கேட்டார். ஆனால் ஷாம்தாஸ் கிட்ட பணம் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. அவர் 10 நாளாக கொடுத்துட்ருக்காரு இல்லையா, அதனால் பாபா இப்போ கேட்கும்போது 11ஆவது நாள் அன்னைக்கு அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. அதுக்கு பதிலாக ஷாம்தாஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தன்னுடைய 10 இந்திரியங்களையும் அவருடைய மனசையும், அதாவது 5 கர்மேந்திரியங்களையும் 5 ஞானேந்திரியங்களையும், பார்க்கறது, கேட்கறது, தொடுறது, பேசுறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் பாபாவுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறதா சொல்கிறார். அதுக்கு பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னது அதெல்லாம் என்னுடையது, நீ யார் அதை எனக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு கேட்டார். அப்போது பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாபு சாஹேப் பூட்டி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு 11 ரூபாயை வாங்கிட்டு என்கிட்ட கொடு அப்படிங்கிறார். பாபா சொல்கிறத கேட்டதுக்கப்புறமா ஷாம்தாஸ் என்ன பண்ணுறாரு, பணத்தை வாங்கிறதுக்காக கிளம்புறார். அவர் அந்த துவாரகாமாயோடைய சபா மண்டபத்தோடைய அந்த வாசல் வரைக்கும் போயிருப்பார். அப்போது பாபா ஷாம்தாஸை பார்த்து, ஷாம் இங்கே வா, அந்த 11 ரூபாயை அப்புறமா கொண்டு கொடு, ஆனால் பாபு சாஹேப் ஜோக்கிட்டேருந்து வாங்கிட்டு வா, இப்போ நீ உட்காரு அப்படிங்கிறார். முதல்ல பாபா என்ன சொன்னார், பாபு சாஹேப் பூட்டி கிட்டேருந்து வாங்க சொன்னார். 2வது முறை சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, பாபு சாஹேப் ஜோக் கிட்டேருந்து வாங்கு அப்படிங்கிறார். சரின்னு சொல்லிட்டு இவர் உட்கார்ந்துறார். பாபா கிட்டேருந்து உதி பிரசாதம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வாடாவுக்கு போனதுக்கப்புறமா ஷாம்தாஸ் அந்த 11 ரூபாயை பற்றி மறந்தே போயிட்டார். அவருக்கு நினைவே இல்லை. சரியாக 3:30 மணி அளவில் பாபாவுடைய தரிசனத்துக்காக வந்தப்போ பாபா அவர்கிட்ட அந்த 11 ரூபாயை கேட்கலை. மாலையில்
பாபு சாஹேப் ஜோ கிட்ட போயிட்டு அந்த 11 ரூபாயை வாங்கிட்டு என்கிட்ட வந்து கொடு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா ஷாம்தாஸ் வாடாவுக்கு போய் பாபு சாஹேப் ஜோக்கை வந்து சந்திச்சார். அவர் சில பக்தர்களுக்காக வந்துட்டு ஏக்நாத் பாகவதம் படிச்சுட்டு இருந்தார். பாபா சொன்னதை ஜோ கிட்ட சொன்னார் ஷாம்தாஸ். அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து மசூதிக்கு வந்தாங்க. அந்த நேரத்தில் பாபா வெளியில் போகிறதுக்காக கிளம்பிட்டு இருந்தார். இவங்க 2 பேரையும் பார்த்து பாபா ஆசீர்வாதம் பண்ணினார். ஆனால் தட்சணை எதுவும் கேட்கல. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் வந்து வாடாவுக்கு கிளம்பிட்டாங்க. மற்ற பக்தர்களெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஷாம்தாஸ் கிட்ட இந்த 11 ரூபாய் தட்சணை பற்றி, அதனுடைய அர்த்தத்தை பற்றி வந்து கேட்குறாங்க. ஷாம்தாஸ் அதை பற்றி எதுவுமே நினைக்கல. அவருக்கு எந்த விதமான ஒரு எண்ணமும் அதை பற்றி இல்லை. அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளும் வந்து ஜோகும் ஷாம்தாஸும் பாபா கிட்ட போகிறாங்க. ஆனால் பாபா அவங்க கிட்ட வந்து தட்சணை எதுவும் கேட்கல. 4வது நாள் மாலையில் பாபா ஜோ கிட்ட போயிட்டு, சரி இன்னைக்கு எத்தனை ரூபாய் நீ வந்து விநியோகம் பண்ணியிருக்க, எல்லாருக்கும் கொடுத்துருக்க, அதை சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு ஜோக் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் 61 ரூபாய் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னார். யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பூட்டிக்கு, பாபு சாஹேப் பூட்டிக்கு வந்துட்டு 50 ரூபாயும், ஷாம்தாஸுக்கு ஒரு 11 ரூபாயும் வந்து கொடுத்துருக்கார். ஷாம்தாஸ் அப்போ ரொம்ப அமைதியாக இருந்தார். பாபா அவர்கிட்ட, ஷாம் உனக்கு 11 ரூபாய் கிடைச்சிதா அப்படின்னு கேட்டார். அதனுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சிக்காத ஷாம்தாஸ், ஆமாம் பாபா அப்படின்னு சொன்னார். பாபா உடனே, இல்லை உனக்கு அது கிடைக்கல அப்படின்னு சொன்னார். நாம் நாளைக்கு சந்திக்கலாம், இப்போ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டார். பாபா எதை சொல்கிறாரு? ஒரு சமயம் அவர் அந்த புத்தகத்தை ஏதாவது குறிப்பிடுறாரா? இவங்க வாடாவுக்கு போய் பாபா சொன்னதை பற்றியும் அந்த 11 ரூபாய் பற்றியும் சிந்திக்கிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, பாபாவுடைய மகாபக்தர் பாலா சாஹேப் பாட்டே, அவர் ரொம்ப புத்திசாலி. அவர் அந்த தட்சணைக்கும் இந்த ஏக்நாத் பாகவதத்தை படிக்கிறதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது அப்படின்னு நினச்சார். அப்போ தான் ஷாம்தாஸுக்கு ஒரு ஞாபகம் வந்தது. தாம் பாபா சொல்லாமல் எந்த புத்தகத்தையும் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சிருந்தார். அது விஷயமா ஏதோ நடக்கிறதா நினச்சார். அடுத்த நாள் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் பாபா சரியான கோவத்தில் இருந்தார். நிறைய பக்தர்கள் பாபா கிட்ட இருந்து கடுமையான வார்த்தைகளையும், சில பேர் அவர்கிட்ட இருந்து ஏன் அடியை கூட வந்து வாங்கிக்கிட்டாங்க. ஷாம்தாஸ் மசூதிக்கு 3:30 மணி அளவில் போகும்போது பாபாவுடைய பாதத்தில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாரு. பாபா அவர்கிட்ட 11 ரூபாயை நீ கொண்டு வந்தியா அப்படின்னு கேட்டார். உனக்கு கிடைச்சதா ஷாம் அப்படின்னார். அதுக்கு ஷாம்தாஸ், அந்த 11 ரூபாய் அந்த புத்தகத்தை படிக்கிறது அப்படின்னா, ஆமாம் பாபா அது கிடைச்சிது அப்படின்னு சொன்னார். ஆனால் அவருடைய மனசில் வந்து என்ன தோணித்து அப்படின்னா, பகவத்கீதையை படிக்கிறதா ஞானேஸ்வரி படிக்கிறதா அப்படின்ட்டு ஒரு குழப்பமாக இருந்தது. அவர் பாபா கிட்டே கேட்குறார், பாபா எதை படிக்கிறது அப்படின்னு கேட்டார். அதுக்கு பாபா, ஷாம்தாஸ் நீங்கள் பாபு சாஹேப் ஜோ கிட்ட போயிட்டு அவர் படிக்கிற அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். பாபா சொன்ன மாதிரியே செஞ்சார் ஷாம்தாஸ். அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்தப்போ பாபா என்ன பண்ணார் அப்படின்னா, அதை வாங்கிக்கிட்டு தோராயமாக அப்படி அந்த புத்தகத்தை வந்து பெரட்டினார். அப்போது ஏக்நாத் பாகவதம் புத்தகத்தில் இருக்கிற அந்த 11வது அத்தியாயத்தை திறந்து அதை சுட்டி காட்டி பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதை உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் படி, இதில் எழுதப்பட்டது மாதிரியே அதை படித்து நீங்களே புரிஞ்சுக்கோங்க, இதை மற்றவங்களுக்கு விளக்காதீங்க அப்படின்னு சொன்னார். நீங்கள் மட்டுமே அதை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கணும், அல்லாஹ் மாலிக் உங்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்னு சொன்னார். ஆக பாபா சொன்ன அந்த 11 ரூபாய் அப்படின்றது ஏக்நாத் பாகவதத்தில் இருக்கிற 11வது அத்தியாயத்தை பற்றி சொல்லியிருக்கார். ஷாம்தாஸ் அவருடைய வாழ்க்கை முழுக்க ஒவ்வொரு நாளும் அதை படிக்கணும், படித்து நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். சரி, இப்போது இதை பற்றின ஒரு விரிவான விளக்கம் பிற்பகுதியில் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, பாபா ஷாம்தாஸுக்கு என்ன சத்தியவாக்கு கொடுத்தாரு?
எல்லா தருணங்களையும் நான் உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த சத்தியவாக்கை பாபா எப்படி காப்பாற்றினாரு, என்ன லீலை வந்து பண்ணி கொடுத்தாரு அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுப்போமா? அதாவது ஷாம்தாஸ் வந்து துவாரகா, போர்பந்தர், கிர்னர், சோம்நாத் அப்படின்னுட்டு சில புனித இடங்களுக்கு வந்து ஒரு 3 மாதம் வந்து யாத்திரைக்கு போனார். இந்த பிரயாணத்தில் ஷாம்தாஸும் அவருடைய குழுவினரும் கிர்னர் மலைக்கு போனாங்க. மலையில் ஏறி தத்தாத்திரேயர் பாதுகைகள், அம்பாதேவி கோவில், கோரக்ஷ்நாத் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடலாம், ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு அதிகாலையிலே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. இவங்க முடிவு பண்ண மாதிரியே கிளம்பினாங்க. ஆனாலும் வந்து அது தாமதமாயிடுச்சு. ஷாம்தாஸ் மலை ஏறும்போது அவருக்கு பாபாவுடைய குரல் கேட்டது. என்னன்னுட்டு அப்படின்னா, நான் என்னைக்குமே உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு பாபா சொன்னது அவருக்கு தெளிவாக கேட்டுது. இதை கேட்ட உடனே ஷாம்தாஸுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவர் வந்து அந்த மலை ஏறிட்டே இருக்கும்போது இன்னும் ஒரு 30-40 படிகள் தான் இருக்குது அந்த மலையோடைய உச்சிக்கு போகிறதுக்கு. அப்போது அந்த மலை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப செங்குத்தாகவும் உயரமாகவும், முன்னாடி போகிறவங்க கிட்ட வந்து அந்த பேசுறது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. அப்போது அன்றைக்கி அந்த சூரியனுடைய வெப்பமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவர்கிட்ட இருந்த அந்த தண்ணியும் அது தீர்ந்து போச்சு. இப்போ அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப சோர்வடைஞ்சாச்சு. அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இவருக்கும் அந்த குழு உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் ஒரு 4-5 படிகள் வந்து இவர் பின்தங்கி இருக்கார். திடீர்னுட்டு அவருக்கு தொண்டையெல்லாம் வறண்டு போய் மயக்கம் அடைஞ்சு கீழே வந்து விழுந்துட்டார். அவர் விழுந்ததோ மலை மேலே, எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு இடம் இல்லையா. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் கீழே வந்து இடதுபுறமாக விழுந்ததை அவருடைய குழுவினர்களெல்லாம் வந்து பார்த்துட்டாங்க. எல்லாம் பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க அவரை தூக்கிறதுக்காக. இதே அவர் வலது பக்கம் விழுந்திருந்தார் அப்படின்னா அந்த பக்கம் ஆழமான பள்ளத்தாக்கு இருந்ததுனால அவர் இறந்து போயிருந்தாலும் அதுக்கான அந்த தடயமே இல்லாமல் போயிருந்திருக்கும். ஷாம்தாஸ் நினைவில்லாமல் இருக்காரு அப்படின்றதும், வாயில் நுரை வர்றதையும், வெப்பத்தால் பக்கவாதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழு உறுப்பினர்களெல்லாம் பார்க்குறாங்க. அந்த மலையில் நின்றுக்கிட்டு குழு உறுப்பினர்கள் எல்லாருமே என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் தடுமாடுறாங்க. தண்ணி வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. ஆனால் மேலே போகிற அந்த படிகளை தவிர அவங்கள சுற்றி எதுவுமே இல்லை. குழுவிலிருந்து யாராவது மலையினுடைய அடிவாரத்துக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. குழுவினர் எல்லாம் அந்த திசையில் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய பானை தண்ணியோட அவங்கள நோக்கி ஒருத்தர் வந்து வராரு. அவர் வந்து ஒரு கொசாவி அப்படின்னா அந்த உலக பற்று இல்லாதவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து தாராபாய் கிட்ட வந்து, அம்மா இந்த குழந்தைக்கு இந்த தண்ணியை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அவருடைய தலையிலையும் முகத்திலையும் வந்து தெளிச்சு விடுங்க அப்படிங்கிறார். அந்த தண்ணி இருக்கிற அந்த பானையை கொடுத்துட்டு இன்னும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த தண்ணி எல்லாம் முழுக்க வந்து குடிக்கிறாரா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு சில வேலைகளெல்லாம் இருக்குது, நீங்கள் வந்து திரும்பி வந்ததும் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொசாவி வந்து படிகளில் வந்து ஏறினார். கோசாவி சொன்ன மாதிரியே அந்த குழு உறுப்பினர்கள் எல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டு அதன்படி செஞ்சாங்க. ஷாம்தாஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குணமடைய ஆரம்பித்தார். அந்த கொசாவி ஏறக்குறைய ஒரு 20 படிகள் ஏறினதை ஷாம்தாஸ் வந்து பார்த்தார். அதுக்கப்புறமா அவர் மறைஞ்சு போயிட்டார். அவர் முழுமையாக குணமடைய 1 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் குழு மேலும் வந்து இந்த கோவிலை நோக்கி முன்னேறி போனாங்க. எல்லாரும் வந்து கோவிலில் அருமையான தரிசனம் வந்து கிடைச்சிது. இந்த கொசாவி யார் அப்படின்னுட்டும், ஏன் எப்படி அவர் ஷாம்தாஸுக்கு தண்ணி கொண்டு வந்தார் அப்படின்னுட்டும், அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் எப்படி இருந்தது அப்படின்னுட்டும் இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் பாபா கொசாவினுடைய வடிவில் தன்னுடைய உயிரை காப்பாற்றினார் அப்படின்றத ஷாம்தாஸ் நல்லாவே வந்து தெரிஞ்சு வச்சுருந்தாரு. உங்களுக்கு பின்னாலும் முன்னாலும் நான் எப்பவும் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொன்னது அவருக்கு நினைவுக்கு வந்தது. ஷீரடி எங்கே இருக்குது, கிர்னர் எங்கே இருக்குது இல்லையா, இருந்தாலும் குரு அவருடைய குழந்தையை காப்பாற்றுறதுக்காக எப்பவும் அவருடைய உதவிக்கரத்தை வந்து நீட்டுவார். தரிசனத்தை பெற்று திரும்பி வரும்போது அந்த கொசாவியை பார்க்கறதுக்காக ஷாம்தாஸ் சில நேரம் வந்து அங்கே காத்திருந்து பார்க்கறதுக்காக விருப்பப்பட்டார். அன்னைக்கு நடந்ததை நினச்சி ஷாம்தாஸுக்கு தூக்கமே வரலை. அன்னைக்கு இரவு பாபாவுடைய கனவுல வந்தார். ஷாம்தாஸ், நீ ஏன் அழற, இது போல் அழாத அப்படின்னு சொன்னார். இன்னும் நிறைய வேலை செய்ய வேண்டி இருக்கு, உனக்கு அதில் எதிர்காலத்தை தெரிய வரும், அதனால் இப்போ எழுந்துரு அப்படின்னு சொன்னார். சில மாதங்களெல்லாம் கழித்து ஷாம்தாஸ் ஷீரடிக்கு போனார். அவர் துவாரகாமாயுடைய
உள்ளே நுழைஞ்சதுமே பாபா அவரை பார்த்து, நான் உனக்கு உன்னுடைய தாகத்தை தீர்க்கத்துக்கு நிறைய தண்ணியை கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டார். ஷாம்தாஸ் இதை கேட்ட உடனே நேராக போய் பாபாவுடைய பாதத்தில் அவருடைய தலையை வச்சு வணங்கினார். பாபாவினுடைய பாதத்தை தன்னுடைய கண்ணீரால் கழுவினார் ஷாம்தாஸ். பாபாவோ அவருடைய தலையில் கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி அவருக்கு உதயம் கொடுத்து அனுப்பினார். அதே மாதிரி இன்னொரு முறை பார்த்தோம் அப்படின்னா, ஷாம்தாஸ் ஷீரடிக்கு வந்து பாபாவெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு கிளம்பும்போது சபா மண்டபத்துடைய வாசல் வரை போகும்போது பாபா அவரை கூப்பிட்டாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, இனிமே நீ ஷீரடிக்கு வர வேண்டாம், நீ எங்கே இருக்கியோ நான் எப்பவும் அந்த இடத்துல உன் கூடவே இருப்பேன், சரியா அப்படின்ட்டு கேட்டார். ஷீரடியில் இருக்கிற மக்கள்கிட்ட நிறைய மாற்றம் இருக்குது. எல்லாருமே என்கிட்ட வந்து பொருள் சார்ந்த விஷயங்களை வந்து கேட்குறாங்க. நான் ரொம்பவும் சோர்வடைஞ்சிட்டேன். நீ யாத்திரைக்கு போனாலும் இல்லை உன்னுடைய குடும்பத்தினரை சந்திக்கிறதுக்காக போனாலும் நான் என்னைக்கும் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு ஷாம்தாஸ் ஷீரடியை விட்டு புறப்படுறதுக்காக பாபா கிட்ட அனுமதி கேட்டார். பாபாவும் அனுமதி கொடுத்தாரு. பாபாவுடைய வார்த்தைகள் என்னைக்காவது தவறாகுமா என்ன? அதுக்கப்புறமா எத்தனை முறை ஷாம்தாஸ் ஷீரடிக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணாலும் அவரால் போகவே முடியல. அது மட்டும் கிடையாது, எப்பயுமே வந்து பாபாவுக்கு ஏகாதசி அன்னைக்கு அவர் கடிதம் எழுதுவார் இல்லையா, அதே மாதிரி அந்த கடிதம் எழுதுறதுக்கு எத்தனை தடவை முயற்சி பண்ணினாலும் அவரால் அது எழுத முடியல, அனுப்பவும் முடியல. அதுக்கப்புறம் நிறைய பக்தர்கள் கிட்டேருந்து பாபா இந்த மாதிரி சமாதி அடைஞ்சிட்டாரு அப்படின்ற அந்த தகவல் கடிதம் மூலமாக அவருக்கு தெரிய வந்தது. ஆக இதுதான் ஷாம்தாஸுடைய வரலாறு. பாபா அவருக்கு ஏராளமான அற்புதங்களை வந்து செஞ்சு கொடுத்தாரு. அற்புதமான ஒரு மகாபக்தர் அவர். அவர்கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கணும். சரி, இப்போது இந்த பதிவினுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். என்னது அது? சாய் வேதம் என்ன சொல்கிறது? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி இல்லையா? இவ்வளோ நேரம் வந்து பாபா என்ன லீலைகளெல்லாம் பண்ணினாரு அப்படின்றதெல்லாம் நம்ம கேட்டோம். இதுலேருந்து நாம் என்ன கற்றுண்டோம் அதை நம்ம பார்க்கணும் இல்லையா? அதாவது ஷாம்தாஸ் மகான்களுடைய அருளை பெற்றவர். அதனால தான் சின்ன வயசுலேருந்து அவர் துறவு வாழ்க்கையில் ஈடுபட்டு நிறைய யாத்திரைகளெல்லாம் போனார். அவருக்கு கஜானன் மகாராஜும் ஹரிஹர் பாபாவுடைய தரிசனமும் கிடைச்சிருக்கு. இந்த மகான்கள் சொன்ன மாதிரியே ஷாம்தாஸுக்கு அவருடைய மோட்ச குருவும் கிடைச்சாரு. பாபா அவருக்கு என்னென்ன அற்புதமான லீலைகளை வந்து பண்ணி கொடுத்தாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். முதல் சந்திப்பிலேயே பார்த்தோம் அப்படின்னா ஷாம்தாஸை பார்த்து கடுமையான வார்த்தைகளை பேசி அவருடைய ஆசீர்வாதத்தை பொழிஞ்சார் பாபா. 11 ரூபாய்க்கான அர்த்தம் என்ன அப்படின்னுட்டு ஷாம்தாஸ் ஆரம்பத்தில் புரிஞ்சுக்கல அப்படின்னாலும் பாபா அதை ஒவ்வொரு நாளும் வலியுறுத்தினார். 11 ரூபாய் அப்படின்றது ஏக்நாத் பாகவதத்தில் இருக்கிற 11வது அத்தியாயத்தை தினமும் படிக்கும்படி சொல்லியிருக்காரு. இப்படி ஷாம்தாஸ்க்கு மட்டும் கிடையாது, நிறைய முறை நிறைய பக்தர்கள்கிட்ட பாபா ஏக்நாத் பாகவதத்தை வந்து படிக்கணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு. அதே நேரத்தில் நிறைய பக்தர்கள் ஷீரடிக்கு வரும்போது 11 ரூபாயை பாபாவுக்கு தட்சிணையாக வழங்குறதும் இருக்குது. பாபா நினச்சிருந்தா 11 ரூபாய் அப்படின்றது அந்த ஏக்நாத் புத்தகத்தை படிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தையே சொல்லியிருந்திருக்கலாம் இல்லையா? ஏன் சொல்லியிருக்க கூடாதா என்ன பாபா? ஆனால் அப்படி அவர் செய்யலை. 10 நாட்கள் அப்படின்ற கணக்கில் ஷாம்தாஸ் கிட்ட இருந்து 11 ரூபாய் வந்து வாங்கிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா 11வது நாளில் தான் ஷாம்தாஸ் பாபாவுக்கு தட்சிணை கொடுக்கறதுக்கு பணம் எதுவும் இல்லை. அப்போ தான் பாபா பாபு சாஹேப் ஜோ கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து அவருக்கு கொடுக்கும்படி கேட்டார். அந்த 11 ரூபாய் அப்படின்றதுக்கு பாபா ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்தாரு. அதனாலேயே நிறைய பக்தர்கள் பாபா கிட்ட கோரிக்கை வைக்கும்போது 11 ரூபாய் தட்சிணையை கொடுப்பாங்க. அதனால் பாபா அதை வாங்கிட்டு அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் பல பேருடைய அனுபவபூர்வமான உண்மை. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஷாம்தாஸ் கிர்னர் மலையில் வந்து மயக்கம் அடைஞ்சப்போ அவருக்கு தண்ணி தேவைப்பட்டது இல்லையா? கோசாவி ரூபத்தில் வந்து பாபா ஒரு பானை நிறைய தண்ணியை கொடுத்தாரு. இதனால் அவர் நல்லபடியாக குணமடைஞ்சு மலை மேலே இருக்கிற கோவில்களெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்தார். கோசாவி ரூபத்தில் பாபா தான் வந்தார் அப்படின்றத உறுதிப்படுத்தும் விதத்தில் துவாரகா மாய்க்கு போகும்போது, நான் உனக்கு தாகத்தை தீர்க்கறதுக்கு வந்து நிறைய தண்ணி கொடுக்கலையா அப்படின்ட்டு பாபா கேட்ட அந்த ஒரு கேள்வி போதும் அவர் எப்படி தன்னுடைய பக்தர்களையும் பக்தர்களுடைய குடும்பத்தினரையும் வந்து சூழ்ந்துக்கிட்டு பாதுகாக்கிறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
பாபா சொன்ன மாதிரி நமக்கு முன்னும் பின்னுமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம காத்து அருள் புரிகிறாரு அப்படின்றது நல்லாவே புரியுது. ஷீரடி எங்கே இருக்குது, கிர்னர் எங்கே இருக்குது, இருந்தாலும் குருவுடைய பார்வை தன்னுடைய பக்தனின் மேலே இருக்குது அப்படின்றத பாபா இந்த நிகழ்வின் மூலமாக உணர்த்தியிருக்காரு. இதை விட மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஒரு பக்தனுக்கு என்ன இருக்க முடியும் இல்லையா? என்ன ஆபத்து நேர்ந்தாலும் தன்னுடைய குருவின் பார்வை தன் மேலே என்னென்னைக்கும் இருக்குது அப்படின்ட்டு அந்த ஒரு பெரிய நம்பிக்கையை பாபா நமக்கு இதன் மூலமாக புரிய வச்சிருக்காரு. பாபா தன்னுடைய எல்லா பக்தர்களையும் ஒன்றா தான் பார்க்குறாரு. ஷாம்தாஸுக்கு செஞ்ச மாதிரி ஒவ்வொரு நாளும் பாபா நம்ம கூடவே தான் இருக்காரு. நமக்கு ஏதாவது பிரச்சனையோ ஆபத்தோ வர நேர்ந்தது அப்படின்னா நிச்சயமாக பாபா அது எந்த இடமா இருந்தாலும் சரி அங்கே பிரசன்னமாகி நம்மளை பாதுகாப்பார் அப்படின்றது உறுதியான ஒரு விஷயம். இது எல்லாம் பாபா மேலே ஒவ்வொரு நாளும் அதிகமான பக்தியை வளர்த்துக்கும் போது அந்த செயல்முறை மூலமாக ஒரு பக்தனானவர் நல்லாவே அதை உணரலாம். நாம் எல்லோரும் பாபாவுடைய அற்புதங்களை அனுபவிக்க அவரின் மேலே பக்தியை வளர்த்துப்போம். ஷாம்தாசன் மாதிரி நிச்சயமாக ஒரு அற்புதமோ 2 அற்புதமோ இல்லை, பல ஆயிரம் அற்புதங்களை பாபா நம்ம எல்லாருக்கும் செஞ்சு கொடுப்பாரு. எதை செஞ்சாலும் பாபா சொன்ன மாதிரி நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இருப்போம். பாபாவுடைய அற்புதங்களை நாமளும் அனுபவித்து அதை மற்றவங்களுக்கும் பகிர்வோம். நன்றி. ஜெய் சாய்ராம்.